السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்பு மார்க்க கல்வி அவசியமும் அதனை விடுவதினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை கூட கடமைப்பட்டுள்ளேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்பை நாம 3 முக்கியமான அம்சங்களுக்கு கீழே என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். முதலாவது மார்க்க கல்வியின் அவசியம். பொதுவாகவே கல்வி அறிவு என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னால், ஒரு மனிதன் கல்வியாளனாக இல்லாமல் இருப்பான், கல்வியை பற்றி அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மனிதனை நோக்கி நீங்க ஒரு கல்வியாளர் என்று சொன்னால் அந்த மனிதன் சந்தோஷப்படும். இப்ப இதுவே கல்வியின் சிறப்புக்கு போதுமான ஒரு ஆதாரம். அறியாமை என்பது எந்த அளவுக்கு இழிவானதுன்னு சொன்னா, அறியாமையில் இருப்பவர் கூட அவர் அந்த அறியாமையை விட்டு அவரை விலக்கிக் கொள்வதை, தூரமாக்கிக் கொள்வதை அவர் என்ன செய்வாங்க, விரும்புவார். அதைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கஃபா பில் இல்மி ஷரஃபன் அன் யத்தஅஹு மன் லா யுஹ்சின வ யஃப்ரஹ் பிஹி இதா நுஸிப இலைஹி வ கஃபா பில் ஜஹ்லி தம்மன் அன் யதபர்ரா மின்ஹு மன் ஹுவ ஃபீஹ். கல்வி என்பது சிறப்பு வாய்ந்தது என்பதற்கு இதுவே போதுமானதாகும். இந்த இது போதுமானதாகும். கல்வி அறியாத ஒரு நபரை நோக்கி நீங்கள் கல்வியாளர் என்று சொல்வதை அவர் என்ன செய்வார், விரும்புவார், சந்தோஷப்படுவார். அடுத்து சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, அறியாமை ஜஹல், அறியாமை என்பது இழிவானது என்பதற்கு இதுவே போதுமானதாகும். அதில் இருப்பவர் கூட அந்த அறியாமை விட்டு தன்னை விலக்கிக் கொள்வார். ஆக அல்லாஹ் தஆலா இந்த கல்வி என்கின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுத்திருக்கார். அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வியை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்க கல்வி எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடையது என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல சொல்றான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் அஸீஸுல் ஹக்கீம். அல்லாஹ் சொல்றான், உண்மையான வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று அல்லாஹ்வே என்ன செய்யறான், சாட்சி சொல்றான். உண்மையான வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சி சொல்றான். மேலும் அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்களும் சாட்சி சொல்கிறார்கள். அடுத்து 3வது அல்லாஹ் சொல்றான், கல்வியாளர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமாவுக்கு சாட்சி சொல்றான். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமாவிற்கு சாட்சி சொல்வது அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் தன்னோடு மலக்குகளையும் இணைத்து சொல்றான், அத்துடன் சேர்த்து கல்வியாளர்களையும் சேர்த்து சொல்றான். இப்போ இதுவே கல்விக்கும் கல்வியாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து, சிறப்பு இருக்கு. அப்படிதான் பார்க்கணும். அதனால தான் பாருங்க, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் கேட்கிறான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? ஒருபோதும் சமமாக முடியாது. இதை விளங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. மனித படைப்பை விட்டுருங்க, விலங்கினங்கள் கூட கல்வி அறிவு என்கின்ற அந்த ஒரு பயிற்சி அதுக்கு கிடைத்ததுன்னு சொன்னா அதனுடைய அந்தஸ்து வேற. நாம எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா வலகல் கல்பு ஃபீனா யஹதிக்கும். உங்கள ஒருத்தவருடைய பாத்திரத்துல நாய் வாய் வைத்து விட்டால் அதை நீங்க என்ன செய்யுங்க, 7 முறை கழுவுங்க, ஒரு முறை மண்ணை நீங்க பயன்படுத்துங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஏன்
நாய் வாய் வைத்தால் அந்த பொருள் என்ன ஆயிடும், அந்த உணவு அந்த பாத்திரம் நஜீஸ் ஆயிடும். ஆனால் பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் மாயிதா 4வது அத்தியாயத்தில் 5வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் சொல்றான். சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், يسألونك ماذا أحل لهم قل أحل لكم الطيبات وما علمتم من الجوارح مكلبين تعلمونهن مما علمكم الله فكلوا مما أمسكنا عليكم واذكروا اسم الله عليه واتقوا الله إن الله سريع الحساب. அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்தில், உங்களுக்கு தூய்மையான உணவு எது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அந்த உணவுகளை சொல்லிட்டு அடுத்து சொல்றான் பாருங்க, எந்த பயிற்சி அந்த கல்வியை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்க, அந்த வேட்டையாடக்கூடிய அந்த பயிற்சியை அந்த கலையை எந்த பிராணிகளுக்கு நீங்கள் கற்றுத் தருகின்றீர்களோ அவற்றை அந்த பிராணிகள் உங்களுக்காக ஒன்றை நீங்கள் பிடித்து கொண்டு வந்து கொடுத்தா, அது தனக்காக சாப்பிடாம உங்களுக்காக பிடித்து வந்து கொடுத்தா நீங்க என்ன செய்யுங்க, அதை அனுப்பும்போதை பிஸ்மி சொல்லி அனுப்புங்க, அது உங்களுக்கு வந்து கொடுத்தா நீங்க அதை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், வேட்டையாடக்கூடிய பிராணி என்ன, சிறுத்தை, ராஜாளி, அதே மாதிரி நாய், இதெல்லாம் வேட்டையாடத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ வேட்டையாடக்கூடிய பயிற்சியை பெற்ற கலையை கற்ற ஒரு நாய் உங்களுக்காக ஒன்றை பிடித்து கொண்டு வந்து கொடுத்தா நீங்க என்ன செய்யுங்க, அதை நீங்க சாப்பிடுங்க என்று அல்லாஹ் சொல்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாய் வாயை வைத்தா அதை 7 முறை கழுவணும், அப்படி பாத்திரத்தையும் 7 முறை கழுவணும். நீங்க கொண்டு வந்து கொடுக்கறத சாப்பிடலாம், பப்பிக்கிட்ட வந்து கொடுக்கறத சாப்பிடலாம். என்ன வித்தியாசம், இதற்கு அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. வேட்டையாடக்கூடிய பயிற்சியை பெற்ற நாய் மற்ற நாயை விட என்ன, அது வேற மாதிரி வந்துடும், அதனுடைய நிலை வேற. அப்போ ஒரு படைப்பினத்துக்குள்ளே ஒரு கல்வியின் மூலமா இவ்வளவு ஒரு சிறப்பு கிடைக்குதுன்னு சொன்னா, இவ்வளவு ஒரு பாரிய வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா, கல்வி என்று சொல்லக்கூடியதை ஒரு மனிதன் அறிந்தான்னு சொன்னா எந்த அளவுக்கு அது அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தும். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, கல்வி என்பது மிக மிக சிறப்பு, மிக முக்கியமானது. மார்க்கம் இதை மிக அவசியமா என்ன செய்யுது, வலியுறுத்தி சொல்லு. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் மார்க்க கல்வியை அறிவது மிக மிக அவசியம். எந்த அளவுக்கு அவசியம் என்று சொன்னால், மார்க்கத்தில் உள்ள கல்வியை 2 வகையாக பிரிக்கிறார். மார்க்கத்தில் உள்ள கல்வியை 2 வகையாக பிரிக்கிறார். ஒன்று, மார்க்கத்தில் உள்ள அடிப்படையான கல்வி. அடிப்படையான கல்வினா யாரு, அடிப்படையான கல்வினா என்ன, அடிப்படையான கல்வின்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு அக்கீதா சார்ந்த நம்பிக்கை சார்ந்த கல்வி அவசியமா தெரியும். இது அடிப்படையான கல்வி. அல்லாஹ்னா யாரு, மர்மனா என்ன, நபி மீது எப்படி ஈமான் கொண்டு வரணும், குர்ஆனை எப்படி நம்ம நம்பணும், எப்படி அதன் மீது விசுவாசம் கொள்ளணும், இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அவசியமா தெரியும். முஸ்லீமாக இருக்கிறார் ஆனால் அவருக்கு மர்மையை நம்ப தெரியாது, முஸ்லீமாக இருக்கிறாரு அவருக்கு விதியை நம்ப தெரியாது, முஸ்லீமாக இருக்கிறாரு அவருக்கு எப்படி குர்ஆனை நம்பணும்னு தெரியாதுன்னா இப்படிலாம் முஸ்லீம் இருக்க முடியாது. முஸ்லீமாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா கட்டாயமாக இந்த கல்வி அவரிடத்தில் அவசியமா இருக்கணும். அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய 5 தூண்கள்ல கலிமா, தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ், இது பற்றிய கல்வியும் அடிப்படையாக ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்கணும். அதே மாதிரி ஹலால் ஹராம் தொடர்பான கல்வியும் அவசியமாக இருக்கணும். ஒருவர் வட்டி வாங்குறாரு, கேட்டா இஸ்லாத்துல வட்டி ஹராமான்னு கேட்கிறார். இப்படி ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. இஸ்லாத்துல எது ஹராம் எது ஹலால் என்ற அடிப்படையான கல்வியை ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல கல்வி என்பது மிக மிக அவசியம் வாய்ந்தது. இந்த கல்விக்கு தான் மார்க்கத்துல மிக முக்கியத்துவம் இருக்கு. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 47வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். நபியே, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய கலிமா, அந்த கலிமாவை பற்றிய கல்வி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கலிமாவை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் உங்களுடைய பாவத்திற்காக வேண்டியும் மற்ற ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்களுடைய பாவங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ் முதல்ல எதை சொல்றான், கல்வியை சொல்றான். கல்வியை அறியணும், அடுத்துதான் அமல் செய்யணும். இன்னைக்கு நம்ம போய் ஒரு முஸ்லீம்கிட்ட கேட்டா இஸ்லாத்தில் அவசியமான அம்சங்கள் என்ன என்று கேட்டால் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜின்னு. சில பேர் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்குறன்ற பேர்ல ஒரு மனிதன் முதல்ல எதை போய் சொல்றாங்க, கலிமாவை பற்றி சொல்வதில்லை, இஸ்லாத்தினுடைய
அடிப்படையான நம்பிக்கைகளை பற்றி சொல்வதில்லை. மாறாக எதை பற்றி சொல்றாங்க? இஸ்லாத்துல அமல் சார்ந்த விஷயங்களுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அமல் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு, இல்லை இல்லை. ஆனா அதனுடைய நிலை என்ன? அடிப்படையான கல்வி அறிந்ததுக்கு அப்புறம் தான். அப்ப இஸ்லாத்துல அடிப்படையான கல்வியை ஒவ்வொரு முஸ்லீமும் அறியணும். இதுல யாருக்குமே விதிவிலக்கே கிடையாது. கபர்ல ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 3 கேள்விகள் கேட்கப்படும். மன் ரப்புக, ஒமன் நபியுக, ஒமா தீனுக. உன் ரப்பு யாரு, உங்கள் நபி யாரு, உங்கள் மார்க்கம் என்ன என்று கேட்கப்படும். என் ரப்பு அல்லாஹ், எங்கள் நபி வந்து முகமது, எங்கள் மார்க்கம் இஸ்லாம் என்று அப்படியே நம்ம மொட்டையாக சொல்ல முடியாது. ஏன்? ஹதீஸுகளில் பார்க்குறோம். ரசூல்லாவை குறித்து ஒரு மனிதன்கிட்ட கேட்கப்படும். அப்போ அந்த மனிதன் என்ன சொல்லுவான்? புகார் வரக்கூடிய ஹதீஸு, நான் இவ்வாறு கேள்விப்பட்டேன்ற கேள்விப்பட்டதை சொல்லுவான். அப்போ மலக்குமார் என்ன செய்வாங்க? ஒரு பெரிய இரும்பு ராடு எடுத்து அவனுடைய பின்மண்டையில் அடிப்பாங்க. லா தலைத்த வலா தரைத்த, இந்த மார்க்கத்தை நீ படிக்கவும் இல்லை, அறிந்து கொள்ளவும் இல்லை. இப்போ மார்க்கத்தில் இது அடிப்படையான விஷயம். இந்த கல்வியை ஒவ்வொருவரும் அறியணும். இல்லை யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். முஸ்லிமா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவர் மீது கல்வி கற்பது கட்டாய கடமை. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், பருவ வயதை அடைந்து புத்தி சீராக இருந்து ஒருத்தர் முஸ்லீமா இருக்கிறாருன்னா, அவர் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், கல்வியை கற்றுக் இருப்பது அவர் மீது கட்டாய கடமை மார்க்க சொல்லுது. எந்த கல்வி? இஸ்லாத்தில் இந்த அடிப்படையான கல்வி. இதை யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது. ஒருவர் இந்த கல்வியை அறியாமல் இருந்துவிட்டு நான் வந்து இந்த கல்வியை தெரியாமல் சொல்ல முடியாது, சாக்கு போக்கு செல்லாது. இந்த கல்வியை அவசியமா அறியணும். என்ன கல்வி? மார்க்கத்தை பற்றி அடிப்படையான கல்வி. மார்க்கத்தில் உள்ள அடிப்படையான கல்வி ஒரு மனிதனுக்கு தெரிய வேண்டும். தெரியாமல் ஒருத்தர் முஸ்லீமா இருக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இப்படிதான் இருக்காங்க. பெயர் தான் முஸ்லீம், அவங்க தங்களுடைய பெயர்களை இஸ்லாத்தோட தொடர்படுத்துறாங்க. ஆனால் அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான எந்த அம்சங்களையும் அறியாதவங்களா இருக்கிறாங்க. இப்படி ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. இஸ்லாத்தில் அடிப்படையான இந்த கல்வி அவசியமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த கல்வியை குறித்து சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கல்வியை குறித்து சொல்லும்போது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கட்டாய கடமைன்றார். அப்போ ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கட்டாய கடமை அவசியமா என்ன செய்யணும்? அதை கற்றிருக்க வேண்டும். ஆனால் நம்மள பார்த்தீங்கன்னா இந்த கல்வியை நிறைய மக்கள் தெரியாதவங்களா இருக்கு. தொலை வர்றாங்க எத்தனையோ பேர், ரொம்ப தெரியாது. கொள்கை அக்கீதா தெரியாது. எது ஷிர்கு, எது தௌஹீது, எது குஃபுரு, எது நிஃபாக்கு என்ற விவரம் தெரியாது. நாம என்ன செய்யறோம்? குருட்டாம் போக்கில் நம்முடைய நம்பிக்கையை வைத்துக் கொண்டு இருக்கிறோம். மனம் போன போக்கில் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டு இருக்கிறோம். இப்படி நம்ம செயல்பட்டா எவ்விதமான பலனும் கிடையாது. இஸ்லாத்துல கல்வியை கற்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு மார்க்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. ஆனா அதை நாம் என்ன செய்யறோம்? அலட்சியப்படுத்திட்டு போறோம். அப்ப இஸ்லாத்தினுடைய கல்வியை நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படையான கல்வியை ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு தான் ஒவ்வொரு வாரத்திலும் ஜும்மா என்கின்ற ஒரு இது என்ன செய்யப்படுது? நிகழ்த்தப்படுது. ஏன்? மக்களுக்கு போய் இந்த மார்க்கம் போய் சேரணும். மக்களுக்கு இந்த மார்க்கத்தை அவங்க என்ன கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் பல வாய்ப்புகளை மார்க்கம் அவங்களுக்கு கொடுக்குது. இப்படிலாம் ஒரு மனிதனுக்கு வாய்ப்புகள் கிடைத்து அவன் அதை வந்து பயன்படுத்தி கொள்ளணும்னு சொன்னா அவரை விட கை செய்தப்பட்டவர் யாரும் கிடையாது. அப்ப இஸ்லாத்துல அடிப்படையான கல்வியை அறிவது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை. இல்லை யாருக்கு விதிவிலக்கே கிடையாது. எல்லாரும் இதை பற்றி என்ன செய்யப்படுவாங்க? விசாரிக்கப்படுவாங்க. இந்த அடிப்படையான கல்வி விஷயத்துல நம்மள பல பேருக்கு என்ன இந்த அடிப்படையான கல்வியே தெரியல. அடுத்து பாருங்க, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய கல்வியில இரண்டாவது ஒரு வகை. அது என்ன? இந்த அடிப்படையான கல்வியை தாண்டி உள்ள ஒரு கல்வி. அது என்ன? இஸ்லாத்தினுடைய மற்ற அனைத்து கல்வி அதை கற்றுக்கொள்வது ஃபர்துல் கிஃபாயா. ஃபர்துல் கிஃபாயா என்ன? ஃபர்துல் கிஃபாயா என்றால் முஸ்லிம் உம்மத்தவர்கள் மீது அல்லாஹ் அதை கடமையாக்கி இருக்கிறோம். சிலராவது அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அவசியமா. சிலர் கற்றுக்கொண்டாங்கன்னா மற்றவங்க மீது கடமை நீங்கிடும். யாருமே கற்றுக்கொள்ளன்னு சொன்னா எல்லாருமே குற்றவாளி ஆகிடும். அப்ப இஸ்லாத்தை கற்றுக்கொள்வது இரண்டு வகையில வரும். ஒன்று ஃபர்துல் ஐன், ஒவ்வொருவரும் அவசியமா கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி. அது என்ன? அல்லாஹ்வை பற்றி தெரியணும், அக்கீதாவை பற்றி தெரியணும், மறுமை எப்படி நம்பணும்னு தெரியணும், குர்ஆனை எப்படி ஈமான் கொள்ளணும்னு தெரியணும், தொழுகை எப்படி தொழணும்னு தெரியணும், அதே மாதிரி ஹலால் ஹராம் எது நமக்கு தெரியணும், பொதுவை எப்படி நம்ம செய்யணும் என்று தெரியணும். இதெல்லாம் அடிப்படையான கல்வி. இது எல்லாருக்கும் தெரியும்.
அடுத்து இதை தாண்டி உள்ள கூடுதலான கல்வி, இந்த கூடுதலான கல்வியை கூட சிலராவது கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். அல்லாஹ் உம்மத்தவர் மீது கடமையாக்கி இருக்கிறான். இதை யாருமே செய்யலன்னு சொன்னா எல்லாருமே குற்றவாளி ஆயிடுவாங்க. இதைத்தான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் மீது கடமை என்ன? 5 வேளை தொழுகை இருக்குது. ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ பருவ வயதை அடைந்த புத்தி சீராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் அனைவர் மீது அந்த தொழுகை கடமை. இதைத்தான் ஃபர்துல் ஐன்னு சொல்லுவாங்க. ஃபர்துல் கிஃபாயாவுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்ன ஃபர்துல் கிஃபாயான்னா, முஸ்லிம் உம்மத்தவர் மீது கடமை. சிலர் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மீது கடமை நீங்கிடும். அந்த கடமை உம்மத்தவர் மீது நீங்கிடும். செஞ்சவங்களுக்கு நன்மை, செய்யாதவங்க மீது குற்றம் இல்லை. அது என்ன? உதாரணத்துக்கு ஜனாசா தொழுவது. ஒரு ஊர்ல ஒரு ஜனாசா இருக்கு, 1000 பேர் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஒரு 100 பேர் பங்கெடுத்து அந்த தொழுகையை தொழுதுட்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. தொழுதவங்களுக்கு நன்மை, தொழாதவங்களுக்கு எவ்விதமான குற்றமும் கிடையாது. ஆனா 1000க்கு 1000 பேர் தொழாம இருந்துட்டாங்கன்னு சொன்னா எல்லாரும் குற்றவாளி ஆகும். அப்போ அது மாதிரிதான் மார்க்கம் கல்வியை 2 வகையா பிரிச்சிருக்கு. ஒன்று மார்க்கத்தில் உள்ள அடிப்படையான கல்வி, இதுல படிச்சவங்க படிக்காதவங்க, உலக கல்வி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, எந்த மொழியை தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், யாரெல்லாம் இருக்கட்டும், மார்க்கத்தினுடைய அடிப்படையான இந்த கல்வியை எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது. அல்லாட்ட போய் எனக்கு வயசாக போயிட்டு எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்துட்டேன், நான் இப்படி குழந்தை குட்டிகளை வளர்க்குறதுல காலத்தை போக்கிட்டேன், நான் சம்பாதிக்கிறது என் காலத்தை நான் அர்ப்பணிச்சுட்டேன்லாம் சொல்ல முடியாது. அடிப்படையான கல்வியை ஒவ்வொருத்தவரும் அறியும். அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து, அந்த வாழ்க்கை 50 வருஷமோ 60 வருஷமோ அதில் வெறுமனை சாப்பிட்டு விட்டு உண்டு கழித்து விட்டு நம்ம மரணிக்கிறோம் என்று சொன்னால் வேற இந்த கல்வியை நம்ம எடுக்கலை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலை, மார்க்கத்தை பற்றி ஒன்றுமே அறியலன்னு சொன்னால் கால்நடைகளுக்கும் அப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவையும் ஒன்று என்ன செய்யுது? காலத்தை கழிக்குது. மனுஷனும் அப்படித்தானே. கால்நடைக்கு மனுஷனுக்கு என்னதான் வித்தியாசம்? அல்லாஹ் எதற்கு வேதத்தை கொடுத்தான், எதற்கு தூதர்களை அனுப்புனா, எதற்கு இந்த மனிதனை சிறந்த சமுதாயமா படைத்திருக்கிறான், மனிதனை மற்ற படைப்பினுடைய அல்லாஹ் உயர்த்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய திறனை ஏன் கொடுத்திருக்கிறான்? இதெல்லாம் எதுக்காக வேண்டி? அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்வு, அவனுக்குள்ள கடமைகள், அவன் செய்ய வேண்டிய அம்சம், அதைத்தான் மார்க்கம் சொல்லுது. அப்படிப்பட்ட கல்வியை அவசியமா ஒரு மனிதன் என்ன செய்யணும்? அறிய வேண்டும். அடுத்து மார்க்கத்தில் உள்ள 2வது வகையான கல்வி, அது என்ன? இந்த அடிப்படையான கல்வியை தாண்டி கூடுதலாக இருக்கக்கூடிய கல்வி. இப்போ வியாபார சம்பந்தமா ஒரு சட்டம் வருது, எல்லாருக்கும் தெரியாது. பேசிக்கா ஹலால் ஹராம் எதுன்னு தெரியும். சில விஷயங்கள், சில சட்டங்கள் எல்லாத்துக்கும் தெரியாது. அதே மாதிரி வாரிசுரிமை சட்டம் எல்லாத்துக்கும் தெரியாது. சில கூடுதலான விஷயங்கள் எல்லாருக்கும் அறிய முடியாது. நவீன சட்டங்கள், எப்படி இதை ஒப்பாய்வு செய்யணும், எப்படி சட்டங்கள் எடுக்கணும் எல்லாருக்கும் தெரியாது. இதை செய்வதற்கு சிலர் முன் வர வேண்டும். அவங்க அந்த கல்வியை கற்றுக்கொண்டாங்கன்னா பிறருக்கு அதை குறித்து தெளிவுபடுத்துவாங்க. அவங்க மீது என்ன? அது ஃபர்துல் கிஃபாயா. உம்மத்தவர்கள் சிலர் செய்ய முன் வந்துட்டாங்க, செஞ்சுட்டாங்கன்னா மற்றவங்க மீது கடமை நீங்கிடும். ஆக நிமிக்கல்லாவுடையர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவுக்கு கல்வியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க கூட, இவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிற நிலையில நம்மள பல பேர் அந்த மார்க்கத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கல்வி விஷயத்தில் அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலக கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், எல்கேஜியில் ஆரம்பித்தா ஒரு டிகிரி வரைக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன, தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் கல்வியோட தொடர்புடைய விஷயத்தில் உலக கல்வியில் அவங்க ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் உலக கல்வியை பற்றி மார்க்கம் என்ன சொல்லும்? மார்க்க கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது. ஒவ்வொருத்தவருக்கும் அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா பற்றி தெரியணும், அடிப்படையான கல்வியை கற்றுக்கிறது ஒவ்வொரு மீதும் கடமை. இந்த அளவுக்கு மார்க்க கல்வியை பற்றி சொல்லுது. அதை அலட்சியப்படுத்திடுறோம், அதை விட்டுடுறோம். ஆனா இன்னொரு பக்கம் என்ன, உலக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. எந்த அளவு முக்கியத்துவம்? ஒரு மனிதன் மார்க்க கல்வியினுடைய அடிப்படை கூட தெரியாது, ஆனா உலக கல்வியில அவன் அநேக விஷயங்கள் என்ன செய்திருக்கிறான், அறிந்தவனாக இருக்கு. இதனால எந்த ஒரு பயனும் ஏற்பட போறது கிடையாது. உலக கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த ஒரு கல்வியை குறித்தும் மார்க்கம் உலகத்தில் உள்ள இந்த கல்வியை கற்றுக்கொள்வது அனைவர் மீதும் கடமை அப்படின்னு ஒரு கல்வியை சொல்லவே இல்லை. நீங்க உலகத்துல எந்த கல்வியா கொண்டு வாங்க, மருத்துவமா இருக்கட்டும், அல்லது முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ராணுவ சம்பந்தமான கல்வியா இருக்கட்டும், எந்த கல்வியா இருக்கட்டும், உலகத்தில் உள்ள ஒரு கல்வியை கொண்டு வந்து இந்த கல்வியை கற்றுக்கொள்வது முஸ்லிம்கள்ல ஒவ்வொருத்தர் மீது கடமை என்று சொல்வதற்கு குர்ஆனில் இருந்தோ சுன்னாவில் இருந்தோ ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது. அப்படி இல்லவே இல்லை. உலகத்துல எந்த ஒரு கல்வியை குறித்தும் இஸ்லாம் உலக கல்வியை கற்றுக்கொள்வது
எல்லார் மீதும் கடமைன்னு சொல்லவே இல்லை. இஸ்லாம் உலக கல்வி விஷயத்தில் என்ன தெரியுமா சொல்லுது? பிரிச்சு கொடுக்குது. நம்ம எந்த கல்வி இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளுக்கும் இஸ்லாமிய வரம்புகளுக்கும் முரணாக இல்லாமல் இருக்குதோ அப்படிப்பட்ட கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், அனுமதிக்குது இஸ்லாம். இந்த கல்வியை அனுமதிக்குது. ஒருத்தர் கம்ப்யூட்டர் துறையில போராடுறார், மார்க்க தடுக்கிற. ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, அக்ரிகல்ச்சர் துறையில போராடுறார், மார்க்க வந்து என்ன செய்யுது, அனுமதிக்குது. ஆனா இந்த கல்வியை எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்ல. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரும்போது மதீனாவாசிகள் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் வந்து பேரிச்சம்பழம் தான் அங்க வந்து அவங்க செய்யக்கூடிய விவசாயம். அப்ப ஆண் பேரிச்சம்பழத்தையும் பெண் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து வைத்து என்ன செய்வாங்க, அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. இதை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ஏன் இப்படி பண்றீங்க, தனித்தனியா பண்ணுங்களேன்றாங்க. சரி, அல்லாஹ்வுக்கு சொல்றாங்க, இவங்க பண்ணுவோன்ற மாதிரி பண்றாங்க. அந்த வருஷம் மகசூல் குறைஞ்சி போச்சு, விவசாயம் குறைஞ்சி போச்சு, நிறைய பேரிச்சம்பழம் வரல. இதை ரசூலுல்லாஹ் முறையிடுறாங்க. அப்ப ரசூல் என்ன பண்றாங்க, அன்தும் அலௌன ஃபீ உமுரி துன்யா, உலக விஷயங்கள்ல நீங்கள் என்னை விட அதிகமாக அறிந்தவர்களாக இருக்கிறீங்க. மார்க்கம் என்று ஒன்று நான் சொன்னால் அதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்று சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ். அப்ப நமக்கு என்ன விளங்குது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான கல்வி தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் குறித்து அல்லாஹ்விடத்தை கேட்கிறாங்க, ரப்பி அபியே சொல்லுங்க. அப்போ ரப்பி சித்ரி இல்மா, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் என்னுடைய ஞானத்தை நீ என்ன செய்ய அதிகப்படுத்த, என்னுடைய கல்வி ஞானத்தை நீ அதிகப்படுத்த என்று பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் தஆலா கேட்க சொல்ற. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சாசப்பட்ட கல்வியினுடைய சிறப்பை பத்தி இவ்வளவு விஷயங்களும் சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த தூதருக்கு உலகத்தில் இந்த கல்வி தெரியலையே. அடுத்து சொல்றாங்க பாருங்க, இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துபு வலா நஹ்சுபு. நாம எழுத படிக்க தெரியாத சமுதாயமா இருக்கும். நாங்க மாதங்களை எழுதவும் மாட்டோம், கணக்கீடு செய்யவும் மாட்டோம், விஞ்ஞானம் தெரியாது, மாணவியலை பத்தி தெரியாதுன்றார். ரசூலுல்லாஹ்க்கு அந்த கல்வி தெரியாது, எழுத படிக்க தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதல்ல இறக்கப்பட்ட வசனம் என்ன, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், ஓதுவீராக. இதை சில பேர் தவறா விளக்கிட்டு சில முஸ்லிம்கள்ல உள்ள கல்வி தந்தைமார்கள், அதாவது தங்களை தவறு நினைச்சுக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பார்த்தீங்களா இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதல்ல இறங்கியதே என்ன, கல்வியை பத்தி ஓதுவீராக தான் வந்துச்சு. அப்போ உலக கல்வி மார்க்க கல்வின்னு பிரிக்கலாம் கூடாது, எல்லாரும் ஒரே கல்வி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை, இஸ்லாத்துல மார்க்க கல்வியை மட்டும்தான் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி கடமைன்னு சொல்லுது. மார்க்க கல்வியை மட்டும்தான் எல்லாரும் கத்துக்கணும், அது விதிவிலக்கு இல்லைன்னு சொல்லுது. உலக கொள்கை கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கத்துக்கணும் சொல்ல. உலக கல்வியை பொறுத்த வரைக்கும் மார்க் என்ன சொல்றது, அனுமதிக்கு தான் இருக்கு, அனுமதி படிக்கலாம். உலகத்துல ஒரு கல்வியை கற்பதை கொண்டு இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சேவை செய்ய ஒருத்தர் விரும்புகிறார், இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பயன் தர ஒருத்தர் விரும்புகிறார், முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் நன்மை அளிக்க ஒருத்தர் விரும்புகிறார்னு சொன்னால் அவருடைய இந்த நல்ல நோக்கத்திற்காக, அவருடைய இந்த நல்ல எண்ணத்திற்காக, தனிப்பட்ட இந்த கல்விக்காக இல்லை, அவருடைய இந்த நல்ல நோக்கத்திற்காக நீங்க இந்த கல்வியை கற்றுக்கொள்வதை ஃபர்துல் கிஃபாயா, சிலராவது கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லு. உதாரணத்துக்கு ஒருவர் மருத்துவத்தை படிக்கிறார். மருத்துவத்தை படிக்கும் போது எதுக்காக படிக்கிறாரு, நான் முஸ்லிம் உம்மத்துக்கு சேவை செய்ய போறேன், முஸ்லிம்களுக்கு நான் சேவை செய்ய போறேன், இதை கொண்டு முஸ்லிம்களை பற்றி ஒரு நல்ல எண்ணமும் இஸ்லாத்தை பற்றிய ஒரு நல்ல எண்ணமும் இந்த உலகத்து மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்த விரும்புகிறேன், நான் இதுல வந்து நான் நிறைய ஆராய்ச்சிகளை செய்து முஸ்லிம்கள் இதுல உயர்ந்தவங்க காட்ட விரும்புகிறேன் என்ற எண்ணத்துக்காக போறாங்கன்னா ஓகே, மார்க் என்ன செய்ய இது பார்த்து சிலராக இதுக்காக முன் வரணும், சிலராக இதுக்காண்டி முன் வரணும்னு சொல்லுது. ஒருவர் மருத்துவ இந்த இடத்துல அது என்ன ஆயிடும், ஃபர்துல் கிஃபாயா. ஏன், ஒரு சிலராவது வந்து மருத்துவராக இருக்க வேண்டும். அப்ப அந்த பணி அவர் செய்யறாரு, செய்துட்டாருன்னா அவரோட கடமைக்காக என்ன செய்யறாரு, பாடுபட்டார், நிலைக்கு வந்துடுவார். ஒருவர் மருத்துவத்தை படிக்கிறார். ஏன் படிக்கிறாரு, அவரும் உலக ஆதாயத்துக்காக படிக்கிறாரு, சம்பாதிக்கணுன்றதுக்காக படிக்கிறாரு. இன்னைக்கு மருத்துவ மாஃபியான்றது ஒரு பெரிய ஒரு லாபகரமான ஒரு தொழில், அதுக்காக நான் படிக்கிறேன்னு போய் படிக்கிறாரு. இதுக்கு வந்து மார்க் என்ன செய்யுது, மார்க்கை வந்து என்ன பண்ணுதுல, படிப்புன்ற அடிப்படையில் அனுமதிக்கிறது, அவ்வளோதான். அதை தாண்டி இந்த ஃபர்துல் கிஃபாயான்ற மாதிரிலாம் வராது. எப்போ வராது, அந்த நல்ல எண்ணத்துக்காக இஸ்லாத்துக்கு சேவை செய்யணுன்ற நோக்கம் இருந்தால் தான் அந்த இடத்துல ஃபர்துல் கிஃபாயான்னு சொல்லக்கூடிய கடமைன்ற ஒரு ஸ்தானத்தில் வரும். அப்படி இல்லை என்றால் உலகத்தில் எந்த ஒரு கல்வியும் ஒருத்தர் தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக லாபத்திற்காக படிக்கிறாங்கன்னா மார்க்கத்துக்கு முரணாமல் இருந்தால் அந்த கல்வியை அனுமதிக்க மட்டும்தான் செய்யும். அதை வந்து என்ன செய்யல, ஆர்வம் ஊட்டி நீங்கள் எல்லாரும் கற்றுக்கணும்னு எல்லாரும் வந்து திரிக்கல, எல்லாரும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடமைன்னு சொல்லலை. அப்போ இஸ்லாத்தில் உலக கல்வியினுடைய நிலை என்ன, இதுதான்.
ஆனாலும் என்ன, நம்ம உம்மத்துல ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, கல்வி, உலக கல்வி, மார்க்க கல்வி எதுவும் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுது, உலக கல்வி பக்கம் கொண்டு போகுது. இன்னொரு கூட்டம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதை ஒரு என்ன செய்வாங்க, ஒரு இழிவானதாகவும் அதை ஒரு சாதாரணமாக கடந்து போவாங்க. என்ன பண்ணுவாங்க, மார்க்க கல்வியை யார் கற்றுக்கொள்ள வேண்டும், உலக கல்வியில படிப்பு ஏறாதது, மண்டா இருக்கிறது, மார்க்க வீட்டுக்கு அடங்காதது, இது மாதிரி ஆட்களை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, மார்க்க கல்வி கற்றுக்கிட்டோம்னு பண்ணி அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் மார்க்க கல்விக்கு இந்த அளவுக்கு இருந்தா மார்க்க கல்விக்கும் முக்கியத்துவம் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில அப்படிப்பட்டவங்க மார்க்கத்தை படிச்சுட்டு வந்தா எங்கிருந்து அந்த மார்க்க கல்வி சுமந்தவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும்? இஸ்லாமிய உம்மத்துல இன்னைக்கு இதுதான் நம்ம மார்க்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்றத பார்க்கணும். ஆக இன்னைக்கு அல்லாஹ்வுடையார்களே, இஸ்லாமிய மார்க்கத்துல மார்க்க கல்விக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தா கூட அந்த கல்வியை நம்ம சாதாரணமாக கடந்து போகணும். பெருசா என்ன அந்த கல்விக்கு முக்கியத்துவம் என்ன, குர்ஆன் ஓதிட்டாங்க, திருமணம் முடிக்கும் தான் 30 வருஷம் ஓதி முடிச்சிட்டாங்க, இதுதான் மார்க்கமா? மார்க்கத்தினுடைய அடிப்படையான அம்சங்களே தெரியாம இருக்கிறாங்க. மார்க்கத்துல எவ்வளவு விஷயங்களை மக்கள் அறியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் தொழுவ வர்றாங்க, தொழு வந்து பார்த்தா தொழுவை கூட முறையா தொழுவ தெரியல, ஒதுவ கூட முறையா செய்ய தெரியல. அக்கீதான என்ன, தௌஹீதுனா என்ன, எது ஷிர்கு எது குஃப்ரு ஒன்றும் தெரியும். ஆனா என்ன, முஸ்லீமாக இருந்து கொண்டு இருக்கிறார். மார்க்க கல்விக்கு இப்படி ஒருத்தர் முக்கியத்துவம் தராம அந்த கல்வியை அலட்சியப்படுத்துறான்னு சொன்னா அது பாரதூரமான அம்சம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இந்த முதல் விஷயத்தை நம்ம விளங்கி கொண்டோம். இஸ்லாமிய மார்க்கத்துல மார்க்க கல்வி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதன் மூலமா நம்ம என்ன செய்யறோம், அறிந்து கொண்டோம்.